வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை நினைத்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் முயற்சி செய்யாதவர்கள் கிடையாது, கனவுகளும் இல்லாதவர்கள் கிடையாது. ஆனால் அந்த கனவுகள் பல தடவைகள் சரியான நேரத்தில் நிறைவேறாமல் போனதுதான் உங்களுக்கு பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். குறிப்பா வேலைவாய்ப்பு விஷயத்தில் பல தனுசு ராசிக்காரங்க மனதில் ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்து கொண்டிருக்கும். என்னால் ஏன் ஒரு சரியான விலைக்கு நிலையாக செல்ல முடியவில்லை என்கிற இந்த ஒரு கவலையானது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். சில வேலைகள் கிடைத்திருந்தாலும் அந்த ஒரு வேலையில் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையானது உருவாகாமல் உங்களுக்குள்ள போயிருக்கும். சில சமயங்களில் வேலை சூழ்நிலை பிடிக்காமல் நிச்சயமாக இருந்திருக்கும். இன்னும் சில சமயங்களில் உங்களுடைய மனதில் இருந்த பெரிய கனவுகளுக்கு அந்த வேலை பொருந்தாத ஒன்று என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வேலை போன உடனே உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணத்தை கொடுக்காது. போக போக அந்த ஒரு தொழிலை பழகினால் மட்டுமே பணமானது கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டுமே அடுத்த நிலைக்கு உங்களால் செல்ல முடியவிடும். எனவே நீங்கள் அதை உணராமல் இருந்தீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். இதனால் பல தடவைகள் வேலை மாற்றம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு வேலையை பாதியில் விட்டுவிட்ட அனுபவமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது தனுசு ராசிக்காரங்க இயல்பாக சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இது ஆண்களை விட பெண்கள் எப்பொழுதுமே சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு வேண்டும் என்று நினைத்து ஒரு சுதந்திர பறவையாக சுற்றித் திரியக்கூடிய சில காலங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அவங்களுடைய மனதில் ஒரு பெரிய உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆசையானது நிச்சயமாக இருக்கணும். எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும், நம்ம போகாத இடங்களே இருக்கக்கூடாது, முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக இருப்பீங்க. ஒரே இடத்துல நீண்ட காலம் இருப்பது சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு சலிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். அதனால தான் ஒரு முடிவு எடுத்த பிறகு சில நாட்களில் அந்த ஒரு முடிவு சரியா என்று மீண்டும் மீண்டும் நீங்க சந்திப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகள் இருக்கும். நான் எடுத்த பதை சரியா, வேறொரு வழியை தேர்வு செய்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் அவர்களின் மனதில் நிச்சயமாக தோன்றும். இதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் மாறிக்கொண்டே உங்களுக்கு இருப்பது போலவும் உங்களுக்கு தோன்றும். ஆனால் நீங்க எடுத்த முடிவுகள் சரியாகத்தான் இருக்கும். அதை மீண்டும் மீண்டும் சரியா தவறா என்று நீங்கள் அதனை தேவையில்லாம நோண்டிக் கொண்டே இருப்பதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் உங்களையே கவலையான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். என்னால் ஏன் முடிவில் நிலையாக இருக்க முடியவில்லை என்று உங்களை கேள்வி கேட்டுக்கொள்வீர்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களுடைய மனமானது வேறு விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்னும் பெரிய வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், இப்படி பல சிந்தனைகள் உங்களுடைய மனதை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனமானது செலுத்துவது சில நேரங்களில் கடினமாகிவிடும். ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அதை இறுதி வரை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி சில சமயங்களில் உங்களுக்கு குறைந்து போய்விடும். இதனால் சில வாய்ப்புகள் உங்களுடைய கைகளில் இருந்து தப்பி போனது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் இதை தோல்வி என்று நினைக்க வேண்டாம். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கற்றலுக்கான ஒரு ஆரம்பமான ஒரு காலமாக மட்டுமே இருக்கும். ஒரு பாடத்தை நம்ம கற்பித்தால் மட்டுமே அந்த ஒரு பாடத்தின் மூலம் நம்மளால் முடிந்ததை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு கிரகம் என்பது அறிவு, வளர்ச்சி, தன்னம்பிக்கை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த ஒரு கிரகம் வாழ்க்கையில் தாமதத்தை கொடுத்தாலும் பெரிய அனுபவங்களை கொடுத்து மனிதனை வளர்க்கும் என்று ஜோதிடங்களால் குறிப்பிடப்பட்டு வருகிறது. சில காலங்களில் பிற கிரகங்களின் தாக்கங்கள் காரணமாக மனதில் குழப்பங்களும் அல்லது தாமதங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது மற்ற கிரகங்களின் தாக்குதலால் மட்டுமே நம்முடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால தான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி சரியாக இருந்தும் சில விஷயங்கள் உடனே பலன் தராமல் போயிருக்கும். நீங்க செய்ததெல்லாம் சரியாக இருக்கே, இருந்தாலும் எதற்கு இது சரியான பலனை கொடுக்கல, சரியான அளவுக்கு நமக்கு வருமானமும் தரல அப்படின்னு சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமேல் என்ன செய்தால் நமக்கு போதுமான அளவுக்கு பலன் கிடைக்கும் என்ற ஒரு சிறிய அனுபவமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதனை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உங்களை எங்கேயோ ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். வாழ்க்கையில் சரியான நேரம் வரும் பொழுது முயற்சிகள் பலன் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. எனவே இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்களையும் பெரிய பெரிய அவமானங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தீங்க. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில
பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு செல்லும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போய் நல்ல ஒரு எண்ணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும். எனவே இதுவரை நான் கூறியது சரியா தவறா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். சரியா தவறா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு காலங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகப் போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அறிகுறிகள் நிச்சயமாக கூறப்போகிறது. இந்த அறிகுறிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். குறிப்பா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவானது உருவாகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அந்த சிந்தனையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியானதாக மாறும். நீங்க திட்டமிட்ட செயல்கள் அவசரமான முடிவுகளை எடுத்திருந்தால் கூட இனிமே வரக்கூடிய நாட்களில் அந்த அவசரமான முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். இதனால் உங்களுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் மெதுவாக உங்களிடமிருந்து குறைய ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் 100க்கு ஒரு 80-70% சரியாக மட்டுமே இருக்கும். ஆனால் இதற்கு முன்பு நீங்கள் எடுத்த அனைத்து விதமான விஷயங்களும் தோல்வியில் மட்டுமே போய் முடிந்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுங்கள். அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அதிக அளவுக்கு பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் நிச்சயமான சில பலன்களை நிச்சயமாக உண்டாக்கும். இந்த ஒரு நேரம் எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் தெளிவாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. யாரை நம்மளுடன் சேர்க்கக்கூடாது, யாரை நம்மளுடன் சேர்த்தால் நன்மைகள் நடக்கும், எவரை நம்மளுடன் நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டால் கெடுதல்கள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து இந்த ஒரு நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கிரகநிலை மாற்றங்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு கூறப்போகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் நிரந்தரமானவைகள் கிடையாது. சில சமயங்களில் வாழ்க்கை தாமதமாகத்தான் நம்மை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு செல்லும். அந்த ஒரு சரியான பாதை தாமத காலங்கள் முடிந்தவுடன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். அது நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு நன்மைகளையும் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அது வேலை தொடர்பான வாய்ப்பாக கூட நிச்சயமாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு துறையில் கூட ஒரு நல்ல ஒரு வேலையானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வேலையின் மூலம் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை எங்கேயோ நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். இந்த சூழ்நிலையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபரும் நிச்சயமாக வருவார். அந்த ஒரு நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அந்த ஒரு நபர் ஒரு நண்பராக கூட இருக்கலாம், ஒரு வேலை தொடர்பான ஒரு நபராகவும் இருக்கலாம், அல்லது ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவர் உங்கள் கூட வருவார். உங்கள் கூட வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றுவார். இவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவுவதற்கான ஒரு காரணமாக மட்டுமே இருக்கும். உங்களுக்குள்ள நீங்கள் மறைத்து வைக்கப்பட்ட திறமைகளை இந்த ஒரு நேரத்தில் வெளிக்கொண்டு வருவார். வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றுவார். சில நேரங்களில் ஒரே ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை முழுவதும் மாற்றிவிடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே அந்த ஒரு நல்ல மனிதர் யார் என்பதை பார்த்து நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயமானது ஒன்று நடக்கும். அது அதிசயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு புதிய ஒரு தொடக்கத்தின் அறிகுறிகளாக நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட அறிகுறிகள் நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் நம்பிக்கையானது அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உறுதியாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது கிடைத்துவிடும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் இந்த ஒரு நேரத்தில் விலகிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். தனுசு ராசியில் 3 முக்கியமான நட்சத்திரங்கள் உள்ளன. மூலம், பூராட்டம், உத்திராடம், முதல் பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று போன்ற நாட்களில் மனநிலையானது உறுதியடைந்துவிடும். புதிய சிந்தனைகளானது உங்களுக்குள்ளேயும் உருவாக்கிவிடும். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை உங்களுக்குள்ளேயும் அதிகரிக்கும் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளானது நடக்கும்.
இது தனுசு ராசி பிறந்தவர்களும் சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான எளிய பரிகாரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உறுதியாக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நீங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். குரு கிரகத்தை நினைத்து வியாழக்கிழமை நாட்களில் அன்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். தேவை உள்ளவர்களுக்கு சிறிய அளவில் உதவி செய்வது மிகவும் நல்லது. நல்ல எண்ணங்களுடன் இதை நீங்கள் செயல்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஆற்றலை உருவாக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. முக்கியமாக உங்களுடைய மனதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு முயற்சி செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். எனவே இதனை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். உடனே பதிலானது அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மனதில் நம்பிக்கையானது அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உறுதியாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது கிடைத்துவிடும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் இந்த ஒரு நேரத்தில் விலகிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்தும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். தனுசு ராசியில் 3 முக்கியமான நட்சத்திரங்கள் உள்ளன.